சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதற்கு முன்பெல்லாம் பல நிகழ்ச்சிகள் உன்னால் நடந்திருக்கிறது. பல விசேஷங்களில் நீ முன் நின்று நீங்கள் தான் செய்து தர வேண்டும் என்றெல்லாம் சிலர் சொல்லி இருந்தீர்கள். அவர்களுக்காக நீ நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றாய். அதனால் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் திடீர் சறுக்கல்கள் வந்தவுடன் உன்னை யாரும் மதிப்பது கிடையாது. உன்னை எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் ஒரு மனுஷனாக கூட பார்ப்பது கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது இவை அனைத்தையும் இழந்து இருக்கின்றாய். அந்த ஒரு காரணம்தான், இப்பொழுது பணம் இருந்தாலும் அந்தஸ்து இருந்தாலும் தான் மதிக்கிறார்களே தவிர எதையும் பார்த்து உன்னை அவர்கள் யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவது கிடையாது. என்னுடைய குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் உன் மனதை மிகவும் காயப்படுத்தி உன் மனதை அடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் அடக்கி உட்கார வைத்து விட்டதா? நீயும் எவ்வளவோ விஷயங்களிலிருந்து மீண்டு வந்து விட்டாய். ஆனால் இந்த மனிதர்கள் படுத்தும் அவமானத்திலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் தினந்தோறும் ஏதோ ஒரு அவமானங்கள், ஏதோ ஒரு மன கஷ்டங்களை கண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். எனக்கு புரிகிறது. ஆனால் நீ போனதையோ இல்லை இவர்கள் பேசுவதையோ நினைத்து கொண்டு இருந்தால் முன்னேற முடியாத வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்கள் நீ மாட்டிக்கொண்டு இருக்கின்றாய். அந்த சிக்கல்களிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் இவை அனைத்தையும் மறந்து உனக்கான வாழ்க்கையை நீ புதிதாக துவங்க வேண்டும். உன்னை விட்டு போனதையோ உன்னிடத்தில் திருப்பி வருவதையோ நினைக்காதீர். திரும்பி வரும் என்று நினைக்கும் பொழுது அதற்கான கவலைகளும் அதிகமாக ஆகிவிடும். எப்படி சொல்கிறேன் தெரியுமா? அது வந்தால் நமது திட்டமாக பிடித்து கொள்ள வேண்டும் என்ற அது வருவதற்கு முன்பே நீ யோசிக்கின்ற. அதனால் உன்னுடைய செய்கையில் நீ நல்ல முறையில் இருக்கும் பொழுது அது வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி உனக்கான பக்குவங்கள் அதிகமாகும். வருவதை நல்லதை ஏற்றுக்கொள். ஆனால் வருவதற்கு முன்பே அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது இனி உன்னிடம் வர வேண்டும் என்றால் அது நிச்சயமாக நிலையானதாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையின் பொறுப்பு என் கையில் ஒப்படைத்த பிறகு நீ மேலும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நிகழ்காலத்தில் வரும் உன்னுடைய நலனை தொலைத்து விடுவாய். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் குழந்தையாக இருந்தால் எதிர்காலத்தையும் முடிந்து போன காலத்தையோ நீ நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது குழப்பங்களும் கஷ்டங்களும் நடத்துகளும் அனைத்தும் ஒன்றாக சூழ்ந்து உன் வாழ்க்கையில் மேலும் பெரிய மனபாரத்தை தான் உருவாக்கும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை இன்னும் ஆழமாக செம்மையாக அழகாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்று ஒரு நிமிஷம் நினைத்து கொண்டு வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை மனதில் ஏற்றுக்கொண்டு நீ அமைதியாக இரு. எதையும் நினைத்து அழாதே. சந்தோஷமாக இருப்பாய். எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.